பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை என்னாகும் 25:4 நம்பர்ஸ் சாப்டர் 25:4. கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு கீழே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். காரணம், இஸ்ரவேலர்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டார்கள், அந்நிய தேவனர்களை வணங்கினார்கள். ஆண்டவர் கோபம் வருமா வராதா? அதனால் தான் ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டார், இஸ்ரவேலை அழிக்க தீர்மானித்தார். அவர்களை என் சன்னிதானத்தில் தூக்கி போடுன்னே சொல்லிட்டார். என்றைக்குமே கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்துட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. முன்னிலைமை விட பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதாக மாறிடும் மகனே மகளே. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் உனக்கு செஞ்சுருக்கிறார் இஸ்ரவேலனே. எப்படி உனக்கு மனசு வந்தது? இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனாகிய ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாக இருக்கிற கர்த்தரை விட்டு வானத்தின் பூமியை நட்சத்திரங்களை பேரிட்டு அழைத்த சர்வ வல்லவராக இருக்கிற என் ஆண்டவரை விட்டு எப்படி உனக்கு மனசு வந்தது இஸ்ரவேலனே? நீ அந்நிய தேவர்களை பின்பற்றும்படிக்கு, பலி செலுத்தும்படிக்கு தேவனுக்கு கோபம் ஊட்டினாயே. தேவனிடத்திலிருந்து அன்பை ருசி பார்த்து, தேவனுடைய இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை ருசி பார்த்து நீ இப்படி இந்த காரியத்தை செய்யலாமா இஸ்ரவேலனே? தேவன் கடும் கோபம் கொண்டார். என் சன்னிதானத்தில் அவர்களை தூக்கி போடு, அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தந்த வாக்குத்தத்தத்தை நான் கேன்சல் பண்ணுகிறேன். எவ்வளோ கர்த்தர் கடினமான ஸ்டெப் எடுத்தார் யோசிப்பாருங்களேன். கொடூரமான ஸ்டெப் எடுத்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எக்காரணத்து கொண்டு பின்னிட்டு பார்க்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. மகனே மகளை உன்னோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளை எழுதி வையுங்கள். எத்தனை கணக்கில்லா நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்படி இருந்தும் எப்படி உனக்கு மனம் வந்தது? அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களுக்கு பலி செலுத்தும்படிக்கு, தேவனை கோபம் உண்டாக்கும்படிக்கு தேவன் சொல்லுகிறார், என் சன்னிதானத்தில் அவர்களை தூக்கி போடு, வேண்டாம் எனக்கு என்று கர்த்தர் வெறுக்கிறார். மோசே கெஞ்சுகிறான், ஆண்டவர், அந்நிய ஜனங்களுக்கு மத்தியிலே என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போனால் அவர்கள் என் ஜனங்களை பார்த்து சிரிப்பார்களே, என் ஜனம் என்றைக்குமே வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரும் அப்படித்தான் நினைக்கிறார். நீங்கள் என்றைக்கும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகம் திறக்கப்படுகிறது. பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. பேசி கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறத நான் பார்க்குறேன். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இந்த நாளைக்குள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருவார். பிரகாஷ், உங்கள் கண்களில் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டாயிட்டு. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர். ராஜா, பிரதர் ராஜா, உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் மிராக்கிள் நடக்கிறதை காண்பீர்கள். பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். வயிற்று பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். பேங்க்ரியாட்டிஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை கர்த்தர் ஹீல் பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். குடல் பிரச்சனை நீங்கி போவதாக. தேங்க்யூ லார்ட். பிள்ளை காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு போய்கொண்டிருக்கிற மகளே, பயப்படாதே, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். Take this prophetic word. வேலை இல்லாத சகோதரனுக்கு ஒரு வாசலை திறக்கிறார். நன்மை காண்பாய். Receive it in Jesus name. Amen. God bless you. Have a blessed day.